ஹாய், இன்றைக்கி நம்ம கார முட்டை எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இப்போ கார முட்டை பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு நல்ல ஏற்ற உணவு. ஏன்னா சாதம் வடிச்சிட்டு இந்த கார முட்டையை போட்டு பசங்க சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மலைக்கு செம்ம ஸ்பைஸியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு தேவைன்னு பார்த்துருவோம். 2 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள். முட்டையில் உப்பு, லைட்டாக மிளகாத்தூள், லைட்டாக கரம் மசாலா, கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு, எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயமும் பூண்டும் வதக்கிறதுல தாங்க இந்த டேஸ்ட்டே இருக்குது. இப்போ பூண்டை போட்டு நல்லா வதக்குங்க. நம்ம பிரியாணிக்கெலாம் செய்வோம்ல, அதுக்கு முன்னாடி பதம் வரைக்கும் வதக்கிட்டேன். மஞ்சத்தூள் போட்டுட்டு மசாலா 2 போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அவ்வளோ உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிடுங்க. வதக்கினதுக்கு பிறகு கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை வெங்காயம் எல்லாமே செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து முட்டையை ஊற்றிடலாம். முட்டையை ஊற்றிட்டு ஃபுல்லாக அப்படியே ரவுண்டாகிற மாதிரி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு எடுத்து அழகாக திருப்ப வரும். ரவுண்டாக திருப்பிடலாம். சிம்லேயே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வைங்க. வச்சுட்டு சாதம் போட்டுட்டு அந்த சாதத்தோடு எடுத்து பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா அந்த பூண்டு வெங்காயம் அந்த வணங்கின டேஸ்ட் இருக்குல்ல, அது செம்ம தூளாக இருக்குங்க.